என்ன இப்போ திடீர்னு என்டிஏ அரசாயிருச்சுது? இப்போ இது மோடி அரசு இல்லையா? இப்போ இது என்டிஏ அரசா? ஆமா, கூட்டணியோட தானே ஆட்சி அமைக்க போறாங்க. அதனால தான் இவ்வளவு பெரிய கொண்டாட்டத்தில் இருக்காங்க இந்தியா கூட்டணி. ஒரு இளவரசர்னு சொன்னாங்க. ஆமா, அதுக்கப்புறம் பதில் சொன்னாங்கல்ல முதல்வருக்கு நேரடியா. நீங்க யோசிச்சு பாருங்க, இளவரசர் போல ஒரு நாளைக்கு 3 தடவை சட்டை மாத்திட்டு இருந்த மோடி முந்தா நாள் சட்டையே மாத்தல. ஒரே பச்சை கலர் ஷெர்வானியோட எல்லாரையும் இப்ப 2 மாநிலங்கள்ல பாஜக ஆட்சி பிடிச்சிருக்காங்க. நான் சொல்றேன், நல்லா பிடிக்கிட்ட ஒண்ணும் இல்ல. உத்தரப்பிரதேச பக்கத்துல மத்திய பிரதேசல முழுக்க எல்லா சீட்டையும் ஜெயிச்சிருக்காங்கல்ல. கேரளாவில் கணக்க தொடங்கிட்டாங்க. ஆமா, கணக்கு 12 தொகுதியில பாஜக 2ஆம் இடம், அதிமுக 3வது இடம். ஐயோ, அது வந்து அதிமுகவும் பாஜக போட்டு சண்டை. 8வது பாஸ் பெருசா, 10வது ஃபெயில் பெருசா. சில இடங்கள்ல நாம் தமிழர் 3வது இடம். அதான் சொல்றேன், நான் ஒரு ஆள் அனுப்புறேங்க 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல. அவர் தானே வந்து சொல்லணும் வெளியே. ஆனா இப்ப நீங்க நினைச்சது நடக்கலன்னும் போது அதையும் ஒரு கொண்டாட்ட மண்ணிலோட போய் பாக்குறீங்க. அவங்க நினைச்சது நடக்காது இல்ல. போனதும் சேர்ந்துட்டீங்கல்ல, தோத்தீங்கல்ல. என்ன சொன்னீங்க? சேர்ந்ததெல்லாம் தோத்தோம். நீங்க இந்த தடவை என்ன செஞ்சீங்க? பிரிஞ்சுட்டீங்க, தோத்தீங்கல்ல. இப்ப என்ன சொல்றீங்க? சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் ஃபெலிக்ஸ் இன்பஒளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திரைக்கலைஞர், திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு கரு பழனியப்பன் அவர்கள். வணக்கம். வணக்கம். 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் 60 ஆண்டுகள் கழித்து மீண்டும், அதாவது தொடர்ச்சியாக 3வது முறையாக ஒருவர் பிரதமராக போகிறாருன்னா அது நரேந்திர மோடி தான். அந்த கொண்டாட்டத்தில் பாஜக இருக்காங்க. இன்னொரு பக்கம் இது ஜனநாயகத்துக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு இந்தியா கூட்டணி அவங்களும் ஒரு கொண்டாட்டமெல்லாம் இருக்காங்க. யாருக்கான வெற்றி இது? இல்லை, இது வந்து இந்தியா கூட்டணிக்கான வெற்றி தான். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இந்தியா கூட்டணி என்பது என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து புதிய இந்தியா பிறந்து விட்டது அப்படின்னீங்க இல்லையா? உண்மையில் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் வந்து புதிய மோடி பிறந்து விட்டார் தான். ஏன்னா நீங்கள் வந்து மோடி என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, மோடி தலைமையிலான அரசு இந்த தேர்தலை என்னவாக எதிர்கொண்டதுன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்றைய முடிவுகள் வெளியானதுக்கப்புறம் இருக்கிற சூழல் புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா முதல் முறையாக உலகிலேயே வென்று ஆட்சியை பிடிக்கப் போகிறவர்கள் எந்த கொண்டாட்டமும் இல்லாமல் அமைதியாக இருக்காரு. ஆட்சியை பிடிக்க மாட்டோம், ஒருவேளை மாறக்கூடும், ஆனால் இன்றைக்கி நம்ம ஆட்சியை பிடிப்பதற்கான எண்ணிக்கையில் இல்லை அப்படின்னு தெரிஞ்சவங்க இவ்வளோ பெரிய கொண்டாட்டத்தில் இருக்காங்க. அதுக்கு காரணம் மோடி தலைமையிலான அரசு இந்த தேர்தலை எப்படி எதிர்கொண்டது. யோசிச்சு பாருங்கள், இந்த முடிவு வெளியானதுலேருந்து நம்முடைய பிரதமர் தேர்ந்தெடுக்கப்படலை, இன்னும் ராஜினாமா பண்ணிட்டார். வார்த்தைக்கு வார்த்தை என்டிஏங்கிறார். ஓகேவா? இந்த என்டிஏங்கிற வார்த்தையை இதுவரையும் சொன்னாங்களா? யோசிச்சு பாருங்க. இதற்கு முன்னாடி, தேர்தல் முன்னாடி மோடிக்கா பரிவார் தான், மோடிக்கா கேரண்டி தான், மோடியின் அரசு தான். என்ன இப்போ திடீர்னு என்டிஏ அரசாயிருச்சுது? இப்போ இது மோடி அரசு இல்லையா? இப்போ இது என்டிஏ அரசா? ஆமா, கூட்டணியோட தானே ஆட்சி அமைக்க போறாங்க. அதனால தான் இவ்வளவு பெரிய கொண்டாட்டத்தில் இருக்காங்க இந்தியா கூட்டணி. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ராகுல் ரொம்ப சரியாக இந்த தேர்தலை கையாண்டார்னு தான் சொல்லணும். ஏன்னா ராகுலிடம் இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை அந்த தேர்தலை சந்திக்கும் போது. சரியா? ஒரு கடுமையான பலத்தோட, அதிகாரத்தோட எல்லா அரசு அமைப்புகளையும் தன் கையில் வைத்திருந்த ஒருவர் தேர்தலை எதிர்கொள்ளும் போது அது நம்ம எல்லாருமே கண்கூடா தெரிஞ்சிச்சு, நடந்துச்சு. அது எப்பொழுது அதிகாரத்தில் பயன்படுத்துவாங்க, இவர் ரொம்ப தவறாக பயன்படுத்துனாங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஆனால் ராகுல் எடுத்த சரியான விஷயம் என்ன அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது திருத்தப்பட போகிறதுங்கிற குரல் கொடுத்தார்ல. அப்போ தான் முதல்ல ராகுல் காந்திக்கு பதில் சொல்ல ஆரம்பித்தாங்க அவங்க. அமித்ஷாவோ மோடி அவர்களோ எப்பொழுதும் ராகுல் காந்திக்கு பதில் சொல்லவே மாட்டாங்க இல்லையா? ராகுல் இந்த தேர்தலில் 2வது ஃபேஸ்லேருந்து சொல்ல ஆரம்பித்தாக்கான இடம் எங்கன்னா இவர் அதை கையில் எடுத்தது தான். அப்போது இளவரசர்னு சொன்னாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் பதில் சொன்னாங்கல்ல முதல்வருக்கு நேரடியாக பதில் சொல்ல ஆரம்பித்தாங்கல்ல. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இளவரசர் போல ஒரு நாளைக்கு 3 தடவை சட்டை மாற்றிட்டு இருந்த மோடி முந்தா நாள் சட்டையே மாற்றலை. ஒரே பச்சை கலர் ஷெர்வானியோட எல்லாரையும் போய் சந்திக்கிறாரு. நீங்கள் 3 மணி நேரத்துக்கு சட்டம் மாற்றிடுவீங்களே. இளவரசர் வாழ்ந்து கொண்டு இருந்தது நீங்கள் இல்லை, இப்போ வாழ முடியலையே. அதெல்லாம் ஒன்றும் இல்லாத சரியாயிருவாங்கன்னு வச்சுக்கங்களேன். நீங்கள் வந்து அவ்வளோ குறைத்தெல்லாம் வந்து நம்ம வந்து பாரதிய ஜனதா கட்சியவோ மோடியவோ நீங்கள் வந்து குறைத்து மதிப்பிட முடியாது. அவங்க இதிலேருந்து மீண்டு வர்றதுக்கான வேலைகள்லாம் பார்ப்பாங்க, இது சரி பண்ண முடியும் என்னங்கள்லாம் பார்ப்பாங்க. ஆனால் இன்றைக்கு என்ன அப்படின்னா, அவர்களுக்கு ஒரு கனவு இருந்தது இல்லையா, 100 ஆண்டு கால கனவு. அந்த 100 ஆண்டு கால கனவு என்பது இந்த தேசத்துக்கு நல்லதில்லை. அது அவர்களின் கனவு, அவர்களின் சித்தாந்தம்.
அதை இப்போ நிறைவேற்ற முடியாது. அவங்க நினைச்சதெல்லாம் பண்ண முடியாதுல்ல, எல்லாரும் நினைக்கிறத தான் பண்ண முடியும். 2004 காங்கிரஸ் கட்சி 145 இடங்கள் வச்சிருந்தாங்க. மன்மோகன் சிங் 5 ஆண்டு காலம் பிரதமராக இருந்தார். 2009 208 சீட்ஸ் வச்சுருந்தாங்க. 5 ஆண்டு காலம் அவங்க கூட்டணி கட்சிகளோட ஆட்சி நடத்தினாங்க. அப்போ 240 சீட் இருக்கு பாஜக கிட்ட. இது தோல்வின்னு எப்படி சொல்றாங்க, இது பின்னடைவுன்னு எப்படி சொல்றாங்க? அதாவது எதற்காக அப்போ அவர்கள் 400 சீட்டுக்கு ஆசைப்பட்டாங்க? 400 தான் எங்கள் லட்சியம் ஆரம்பிச்சாங்கல்ல. இலக்கு 400 இருக்கலாம் இல்ல, அப்புறம் அது 350 ஆனிச்சு. ஒரு கால ஒரு தேர்ட் ஃபேஸுக்கு அப்புறம் அது 350 அவங்களே சொல்ல எக்ஸிட் போல்ஸ்ல கிட்டத்தட்ட அப்படிதான் வந்து. அவன் எக்ஸிட் போல்ஸ் தான் அது எக்ஸிட் போல் இந்த போல் எல்லா கணக்கெடுப்பு எல்லாம் போய் தான் நிரூபணம் ஆயிடுச்சே. திருப்பி நம்ம அதை பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை. அவர்கள் சொல்ற நம்பரே சொல்றேன். அவர்கள் 400 இலக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 400 சொல்லி தான் ரோட் ஷோவெல்லாம் நடத்துனாங்க. அப்புறம் அவங்களே அது 350 கொண்டு வந்துட்டாங்க. 350 நாங்கள் உறுதியாக ஜெயிப்போங்க இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. எதுக்காக அந்த 350 நம்பர்? 240 போதும் தானே, 272 போதும் தானே, ஏற்கனவே அவங்க வச்சிருந்த 282 302 போதும் தானே. அப்போ எதற்காக வேணும்னா இவர்கள் நினைத்ததையெல்லாம் மாற்றுவதற்கு பாராளுமன்றத்தில் 2/3 பங்கு வலிமையோடு இருந்தால் தான் எதுவும் இல்லாமல் அவர் நினைத்ததெல்லாம் பண்ண முடியும்னு நினச்சிருந்தாங்க. அதெல்லாம் பண்ணணும், வராது அந்த வாய்ப்பு. இந்த தடவை அது பிடிச்சி பண்ணலைன்னா விட்டு போயிடும் அப்படின்னு நினச்சது. இப்போ அது எதையுமே பண்ண முடியாது. அது எல்லாமே இந்த தேசத்துக்கு கேடானது. புரியுது அவங்களுக்கு? அப்போ அது எதையும் பண்ண முடியாதனால தான் அவர்கள் சோகத்தில் இருக்காங்க. பண்ண முடியாது இல்லை. இல்லை, அதான் போன முறையும் மாநிலங்களவையில் பாஜக பெரும்பான்மை இல்லை, ஆனாலும் சட்டங்கள் நிறைவேறிச்சு. அதான் சொல்கிறேன். அப்படி யாரெல்லாம் சும்மா இருந்தாங்களோ அப்போ சட்டம் நிறைவேற்றுறதுக்கு அவர்கள் எல்லாம் தோற்று போயிருக்காங்க. தடவை பாஜகவோட கூட்டணி வச்சவன் தோற்றது முக்கியம் இல்லை, கூட்டணி இல்லாமல் வெளியே இருந்து ஆதரிக்கணும்னு சொல்லிவிட்டு கூட்டு வச்சிருந்தாங்க பாருங்க. பேசாமல் பாரதிய ஜனதா கட்சி செய்த காரியத்துக்கெல்லாம் அவர்கள் பூரா தோற்றுருக்காங்க தேர்தலில். அது ரொம்ப முக்கியம் இல்லை. 25 ஆண்டு காலமாக இருந்த நவீன் பட்நாயக் தோற்றதுக்கான காரணம் அன்னைக்கு சும்மா இருந்தது தானே. இல்லை, ஆனால் ஒடிசால பாஜக ஆட்சி. அது பரவாயில்லைங்க, ஒடிசால பாஜக ஆட்சி தான் திருப்பி வந்துட்டு போகுது இல்லைன்னு இருக்கு. ஆனால் பாராளுமன்றத்தில் இவர் சொல்றீங்க இல்லையா, சட்டம் இயற்றிய போது நடத்துனாங்கல்ல அதுன்னு, அப்போ யாரெல்லாம் சும்மா இருந்தாங்க, யாரெல்லாம் கள்ள மௌனம் சாதிச்சாங்க, அவர்கள் எல்லாம் தோத்து போயிருக்காங்க. ஜெகனை சேர்த்து சொல்றீங்க? ஆமா, எல்லாம் சேர்த்து தான் சொல்றேன். ஆனால் இப்போ ஆந்திராவில் பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கிறாங்க. யாரோட இருந்துட்டு போகுது? ஆந்திராவில் கூட்டணி ஆட்சி அமைக்க மாட்டாங்க. ஏன் கூட்டணி ஆட்சி அமைக்கிறாங்க? இல்ல, அவங்க கூட்டணி பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கிறாங்க. அவங்க கூட்டணி தான். ஆனா இவர்தான் கூட்டணி. சந்திரபாபு நாயுடு தான் முதலமைச்சர். அப்ப 2 மாநிலங்கள்ல பாஜக ஆட்சி பிடிச்சிருக்காங்க. நான் சொல்றேன், நல்லா பிடிக்கிட்டோம், ஒண்ணும் இல்ல. உத்தரப்பிரதேச பக்கத்துல மத்திய பிரதேசல முழுக்க எல்லா சீட்டையும் ஜெயிச்சிருக்காங்கல்ல. கேரளாவில் கணக்க தொடங்கிட்டாங்க. ஆமா, கணக்கு திரிசூர்ல. நீங்க வேற கணக்கு. தமிழ்நாட்டில் ஏற்கனவே தொடங்கணும் தானே அவங்க. தமிழ்நாட்டில் இல்லாமையா இருந்தாங்க இல்லையா? 2-1 இருந்தாங்க, இதுவரை இல்லாம இருந்தாங்க. அப்ப ஒரு தடவை தனிச்சிருந்தே ஒரு தடவை ஜெயிச்சாங்கல்ல. தனி என்ன பொன்ராதாகிருஷ்ணன் யாரோ ஒருத்தர் ஜெயிச்சார் இல்லையா? 2014 ஜெயிச்சாங்க இல்லையா? அதனால கணக்கு தொகைலாம் முக்கியம் இல்லை. சஸ்டெயின் ஆக போகுதா இது? ஒன்றும் இல்லை. ரொம்ப சாதாரணமாக தமிழக முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் 40-40 சொல்லி தொடங்கினது. அது நடந்துருச்சு இல்லை இல்லையா? இன்னைக்கு மொத்தம் இந்தியாவிலையும் திருப்பி திருப்பி தமிழ்நாடை சொல்லி கொண்டு போகிற காரணம் இப்படியா ஒருத்தர் ஸ்வீப் பண்ணுவாங்க அப்படின்னு மொத்தத்தையும் அப்படிங்கிறது இல்லையா? தமிழ்நாடு மட்டும்தான் பாஜகவுக்கு எதிரான முழுமையா ஸ்வீப் பண்ணுது. அது காரணம் என்னன்னா, முதல்ல இருந்தே இந்த இந்தியா கூட்டணி என்பது இந்த திசையில் செல்ல வேண்டும் என்பதை தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப கவனமா இருந்தாங்க. அதில் திரும்ப திரும்ப நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிப்பவர்களே, என்னை போன்றவரே கூட இல்லையா, காங்கிரஸுக்கு இதுக்கு 10 சீட்டுங்கிறதா முதல்ல இருந்து குற்றச்சாட்டு. பாருங்க இங்க தீதியை இவ்வளவு சிட்டா இருந்து நடத்திட்டாங்க அப்படின்னு. ஆனா ஒருவேளை இன்னைக்கு யோசிச்சு பார்த்தோம்னா, தீதி சரியா, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் சரியான்னு பார்த்தா திராவிட முன்னேற்ற தலைவர் சொல்வதுதான் சரிங்கிறதா ரிசல்ட் சொல்லுது. நினைச்சு பாருங்க, தேர்தல் முடிவுக்கு பிறகு இவர் அவரோடு சேர்ந்திருந்தால், அவர் இவரோடு சேர்ந்திருந்தால், இது சேர்ந்திருக்கும், அது நடந்திருக்கும், அப்படிதான் எல்லாம் சொல்றோம். நம்மளே அதான் சொல்றோம். தீதி ஒருவேளை சேர்ந்திருந்தா இது நடந்துன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இது எந்த குழப்பமும் இல்லாம தமிழ்நாட்டில் மட்டும்தான் கிளியரா அந்த கூட்டணியுடைய பொறுப்பேற்ற தலைமையேற்ற திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இல்லை, பரவாயில்ல, அவங்களுக்கு 9 சீட் கொடுத்துருவோம், இவங்களுக்கு கொடுத்துருவோம், அந்த கூட்டணி சிதையாமல் சிதறாமல் கொண்டு போக வேண்டியதான் முக்கியம். நம்ம 40 வெல்ல முடியும். அந்த தெளிவே ராகுல் கிட்ட இல்ல இருக்கும் இல்லைங்க, இங்க இருந்துச்சு இல்ல. போன தடவை நீங்க ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னீங்கல்ல, இந்த தடவை நீங்க ராகுல் இருக்க தெளிவு நான் என்ன நினைக்கிறேன், நீ ராமரை கும்பிடுறியா, நான் கிருஷ்ணனை கும்பிடுறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க காங்கிரஸுடைய மூத்த தலைவர்கள். சொல்லிட்டு இருந்த பொழுது இல்லை, தேவையில்லை அப்படின்னு ரிசர்வேஷன் பற்றியும் சமூக நீதி பற்றியும் இந்த நாட்டில் கான்ஸ்டியூஷன் பற்றியும் இடஒதுக்கீடு பற்றியும் பேசுனது ராகுல் தான் முதல்ல காங்கிரஸ் கட்சி பேசுது. காங்கிரஸ் கட்சிக்கு அது ரொம்ப புதுசு. காங்கிரஸ் கட்சி அது பேசுனதில்லை. அப்போ எதை எடுக்கிறதுங்கிற வழி இருக்கு இல்லையா, எதை கையில் எடுப்பதுக்கும் போது மிகச் சரியானதை ராகுல் இப்போ தான் கையில் எடுத்திருக்காரு. இனி தொடர்ந்து ராகுல் பேசுவதை பதிலுக்கு பாரதிய ஜனதா கட்சி பேசாது. பேச முடியாதுல்ல, அவங்க சும்மா இருப்பாங்கல்ல. அவங்க
இல்லையா? அவர்களுக்கு தேவை தேர்தலுடைய வெற்றி தானே ஒழிய சித்தாந்தம் கிடையாது. அதனால தானே ராமர் ஒரே நாளில் ஜெகநாத் ஆயிட்டாரு. நீங்க வந்துட்டு பாருங்க, முடிவுகள் வெளியாகுது, அது அவர்களுக்கு ஓப்பானதா இல்லைங்கிறது அவர்களுடைய உடல் மொழியில் தெரியுது. நமக்கு அவங்க தான் ஜெயிச்சிட்டாங்க, சரியா? அவங்க தான் பிரதமராக போகிறாங்க. ஆனால் அவங்க யாரும் சந்திக்கவே இல்லை. ராத்திரி வந்து சந்திக்க வர்றாரு அவருடைய ஹெட் குவார்ட்டர்ஸில், அவருடைய கட்சி அலுவலகத்தில் வந்தவர் வழக்கம் போல் பாரத் மாதாக்கு ஜெய் சொல்கிறாரு, பதிலுக்கு ஜெய் குரல் வருது. 3 தடவை சொல்லியாச்சு. சொல்லி முடிச்சக்கப்புறம் அடுத்த கோஷம் என்ன? ஜெய் ஸ்ரீராம் தான் சொல்லணும். அப்படி கூட்டம் காத்துக்கிட்டு இருக்க, அவருடைய தொண்டர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. இவர் ஜெய் ஜெகநாத்ன்ட்டாரு. ஃபைசாபாத்ல பதிலுக்கு ஜெய் ஸ்ரீராம்ங்கிறாங்க. கீழே உட்காந்து தொண்டை ஜெய் ஸ்ரீராம்ங்கிறான். பாதி பேர் நிப்பாட்டிட்டாங்க குரல். என்னது ஆள் கடவுளை மாத்திட்டாரு அப்படின்னு. அவருக்கு ஒரு குழப்பமாயிருச்சு, முகம் நின்றுச்சு. என்னடா நம்ம ஜெய் ஜெகநாத்துக்கிறோம், அவன் ஜெய் ஸ்ரீராம்ங்கிறான். அந்த பைபிளில் ஷிஃப்ட்டை மாத்திர சொல்லலை அவங்க முதல்லையே. அவனு மறுபடியும் ஜெய் ஜெகநாத்துக்கிறாரு, அவன் மறுபடியும் ஜெய் ஸ்ரீராம்ங்கிறான். இல்லை, அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? உன்னை நம்பணும், ஓட்டு போடலாம், உன்னை ஆளை மாத்துறதா, அதை விட்டு உன்னை வச்சு என்ன செய்யறது? எங்களுக்கு அயோத்தி இருக்கிற ஃபைசாபாத்ல வந்து அதுதான் பாஜக வச்சிருந்தோம், ஓட்டு அவர் வச்சிருந்தோம். இப்ப நாங்க சொல்லுவோம் ஜெய் ஸ்ரீராம்னு. நாங்க சொல்லுவோம் ஜெய் ஸ்ரீராம்னு. என்னன்னா ஓட்டு வரும்னு நினைச்ச ஒரு பேரை வச்சிருந்தோம். ஓட்டு வரலன்னா தூக்கி போட வேண்டியதானே? டக்குன்னு மாத்து, லேபிள மாத்துறது. அதான் ஒரிசால ஜெயிச்சிட்டாங்களாம், அதனால ஜெய் ஜெகநாத் தான். அடுத்த தடவை ஜெகநாத் அங்க ஒரிசால தோத்துட்டா ஜெகநாத்தையும் விட்டுறதா? கடவுளே இப்படி மாத்துறீங்களே மனுஷங்க. நீங்க வீரவேல் வெற்றிவேல் கூட சொல்லியிருக்காங்களா? அதான் சொல்றேன், விட்டாங்கல்ல. இப்ப அடுத்த இடத்துல சொன்னாங்களா? மொத்த சொன்னாங்க ஓட்டு விழுகலன்னு விட்டுட்டாங்கல்ல. முருகனை தூக்குனாங்க, விட்டுட்டாங்கல்ல. இவங்க ஓட்டு விழுகும்னா தாங்க சார் கடவுளே தூக்குவாங்க. இந்த தடவை இந்தியா முழுமைக்கிறதுக்கு என்ன பண்ணா, ஓட்டுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லை, குழப்பிக்காதீங்க போட்டுங்கிறாங்க இவங்க. தமிழ்நாட்டில் 40 தொகுதிகளும் திமுக கூட்டணி ஜெயிச்சிருக்கிறாங்க. ஆனால் சில தொகுதிகளில் ரொம்ப டஃப்பாக தான் அவங்களுடைய வெற்றி இருந்திருக்கு. ஆமாம், தருமபுரி, விருதுநகர் கடைசி நிமிடங்களில் தான் சில மாற்றங்கள் நடந்துச்சு. நேற்று பிரேமலதா விஜயகாந்த் கூட சொல்லியிருந்தாங்க, ஒரு சின்ன பையன், ஒரு இளைஞர், அவர் நிற்கிறாரு, வெற்றி பெறணும்னு நினைக்கட்டுமே, இதில் என்ன இருக்கு? அப்படி அவர் வெற்றியடைய வச்சிருந்தா இந்த ஆட்சியை நானே பாராட்டியிருப்பேன். 15 வயசு கீழே இருக்கிறவங்களாம் பஸ் பாஸ் ஃப்ரீங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஸ்கீம் சொல்றீங்க நீங்க. தேர்தலில் சந்திக்க வந்ததுக்கப்புறம் வாக்கு மட்டும் தானே பேசும் இல்லையா? வயதா சின்ன டிஃப்ரென்ஸ் தானே அது. அதுதாங்க. அதாவது பெருந்தலைவர் காமராஜரை வந்து ஒரு சின்ன பையன் சீனிவாசன் கல்லூரி மாணவர் தோக்கடிச்சாரு, சரியா? என்னங்க ஒரு பெரிய மனுஷன், அவரை வச்சுட்டு இப்படி அங்கே தோக்கடிக்கிறது அப்படின்னு சொல்லுவீங்களா? காமராஜர் சொன்னாரா? காமராஜர் சொல்லிக்கணும்ல, ஓ நான் யாரு, என்ன, நான் என்ன வேலையை பார்த்துருக்கேன் இந்த ஊருக்கு, ஒரு சின்ன பையில வச்சு பிரச்சனை வந்து அடிச்சுட்டீங்களே. மக்கள் தீர்ப்புன்னு தான் அவர் நம்பினாரு. அது மக்கள் தீர்ப்பு. முதல்ல இது குறை சொல்லாதீங்கன்னாரு. முடிஞ்சிருச்சு தேர்தல், நம்ம தோத்துட்டோம், சும்மா இருங்க அப்படின்னு. கலைஞர் எப்பயா சொல்லியிருக்காரா? அவர் எத்தனை தோல்வி எத்தனை வெற்றி பார்த்துருக்காரு இல்லையா? எப்பொழுதான் சொல்லியிருக்காங்களா? இது என்னது, நான் ஒரு சின்ன பையனை கொண்டு நிப்பாட்டினேன், அவனை தோக்கடிச்சிருக்கீங்க, என்ன அவன் பையனை கொண்டு நிப்பாட்டினேன், அவனுக்கு வெற்றி தரல, அவன் வெற்றி பெறும் அளவுக்கு உழைப்பு அவங்களோட இருந்து அடுத்த வெல்லும், அப்படி தானே சொல்லணும் இல்லையா? அதை விட்டு இது என்னது அழுகிறீங்களே என்ன? இன்னொன்று நீங்கள் சொல்கிறீங்க, அதாவது ரொம்ப பல இடங்களில் நெருக்கத்தில் ஜெயிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டில் 3 தொகுதியில் தான் 1000 லட்சம் ஓட்டுக்கு கீழே, 50,000 ஓட்டுக்கு கீழே, ஓகேவா? 3 தொகுதியில் லட்சம் ஓட்டுக்கு 50,000 ஓட்டு வித்தியாசம். அதுக்கப்புறம் நீங்கள் 6 பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துக்கு மேலே இருக்கிறது 6, 2 லட்சத்துக்கு மேலே இருக்கிறது 14, 3 லட்சத்துக்கு மேலே இருக்கிறது மறுபடியும் 4, 5 லட்சத்துக்கு மேலே இருக்கிறது 1. அப்போ நீங்கள் மொத்தத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வாக்கு வித்தியாசம் முதல்ல வந்ததுக்கும் 2வது வந்தவங்க, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட்டணிக்கும் பின்னாடி 2வது வந்தவங்களுக்கும் ஆவரேஜாக 2.25 லட்சம் ஓட்டு வித்தியாசம். கிட்டத்தட்ட எவ்வளோ ஓட்டு கூட வாங்கியிருக்காங்க அப்படின்னா 88 லட்சம் ஓட்டு கூட வாங்கியிருக்காங்க. 40 தொகுதியில் 39 தொகுதியில் டு பி ரைட், பாண்டிச்சேரி கணக்கில் இருக்குல்ல, தமிழ்நாட்டில் 39 தொகுதியில் அவர்களுக்கும் 2வது வந்தவர்களுக்கும் இருக்க வாக்கு வித்தியாசம் என்பது 88 லட்சம். 88 லட்சம் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ஓட்டு வித்தியாசம் ஆவரேஜ். நீங்கள் திருப்பி வந்து என்னென்னா இந்த 4000 6000 வாங்கின 2 தொகுதியை சொல்லிட்டு இருக்கீங்க, அது 3 தான் தொகுதி மொத்தமே, 3 தான் குறைச்சி வாங்கியிருக்காங்க. ஆனால் 5.25 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கு. எத்தனை 12 தொகுதியில் பாஜக 2ஆம் இடம், அதிமுக 3வது இடம். ஐயோ, அது வந்து அதிமுகவும் பாஜக போட்டுக்கிட்ட சண்டை, 8வது பாஸ் பெருசா 10வது ஃபெயில் பெருசான்னு. சில இடங்களில் நாம் தமிழர் 3ஆவது இடம் தான் சொல்கிறேன்ல. இது என்ன இருக்குது? நீங்கள் நாங்கள் முதல்ல தேர்தல் தொடங்கிய காலத்தில் சொல்கிறோம், இந்த தேர்தல் என்பது திமுக வெல்ல போகிறது, நான் 2வது நீ 2வது அடிச்சுக்க போகிறான், அது அவன் பிரச்சனை. அந்த ஓட் பர்சன்டேஜ் முக்கியம்னு நினைக்கல நீங்க? இல்லைங்க, இது நான் பிரிஞ்சு அது வளர்ச்சியாக நினைக்கல. அது கண்டிப்பாக முக்கியம் தான், அதில் கவனம் செலுத்தணும், சரியா? அதில் கவனம் செலுத்தணும், அதெல்லாம் சரிதான். ஆனால் ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி முழுமையாக 40ஐயும் வெல்வது என்பது வரலாற்றில் முதல் முறை, சரியா? அதில் முடிய ஓட் பர்சன்டேஜ் வந்து 4% குறைஞ்சிருச்சே, 3% குறைஞ்சிருச்சு அப்படின்னா 3 ஆண்டு கால ஆட்சிக்கு பிறகு 3% குறைஞ்சிருக்கிறது கவனிக்க வேண்டியது. ஆனால் இந்த தேர்தல் என்னவாக திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கொண்டதுன்னு இருக்குல்ல,
அவர்கள் எப்படி எதிர்கொண்டாங்க, திராவிட முன்னேற்றங்கள் எப்படி எதிர்கொண்டாங்க? 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த மோடி இந்த தேர்தலை எவ்வாறு எதிர்கொண்டார்? 3 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் எவ்வாறு எதிர்கொண்டார்? நீங்க ஒரு இடத்துல கூட வெறுப்பு பேசல. எல்லா இடத்துலையும் திரும்ப திரும்ப இந்த 3 ஆண்டு காலத்தில் தாங்கள் என்ன செய்தோம் என்பதை தான் சொல்லிட்டே இருந்தாங்க. கரெக்டா? ஆனா மோடி ஒரு கூட்டத்தில் கூட அந்த 7 ஃபேஸ்லையும் ஒரு இடத்துல கூட இந்த 10 ஆண்டுகளில் நான் என்ன செய்தேன் இந்த நாட்டுக்குன்னு சொல்லவே இல்லை. அவர் பாகிஸ்தானை பத்தி பேசினாரு. அதான் சொல்றேன். பாகிஸ்தானை பேசினாரு, ராமரை பேசினாரு, ரூமாட்டை கொடுத்துருவாங்கன்னாரு, ராமர் கோயிலை முதல்ல பூட்டிடுவாங்கன்னாரு, அப்புறம் ராமர் கோயிலை இடிச்சிடுவாங்கன்னாரு, அப்புறம் கடைசியில் ஒன்று சொன்னதான் பிரமாதம், நான் கடவுளின் அவதாரம்னாரு, நான் பயாலஜிக்கலாக பிறக்கவே இல்லை அப்படின்னாரு, எல்லாம் முடிஞ்சு கடைசியில் தியானம் பண்ண போனார். ரொம்ப இவர் நாஞ்சில் சம்பத்து நினைக்கிறேன், சரி நான் ஞாபகத்தில் ரொம்ப சரியாக சொன்னார். ராகுல் யாத்திரையை கன்னியாகுமரியில் துவங்கி டெல்லியில் முடித்திருக்கிறார். அவர் பிரச்சாரத்தை டெல்லியில் துவங்கி கன்னியாகுமரியில் முடித்திருக்கிறார். அவங்க இறங்கி கீழே வந்துகிட்டே இருக்காங்க. கடைசியில் டெல்லி விட்டு விலகி நாங்கள் டெல்லி நோக்கி போய்கிட்டு இருக்கோம்னாரு. அந்த மாதிரி நீங்கள் கடைசி நாள் வரை எத்தனை செஞ்சுட்டு ஒரு இடத்துலையாவது நீங்கள் வளர்ச்சி பேசுனீங்கன்னு சொல்லுங்கள், நீங்கள் செய்ததை பேசுனீங்கன்னு சொல்லுங்கள். 10 ஆண்டு காலம் இருந்தீங்கல்ல, சொன்னீங்களா? இல்லை, இப்போ டெல்லியை பற்றி சொன்னீங்கல்ல, அரவிந்த் கெஜ்ரிவாலோட இப்போ சிறையிலேருந்து வெளியே வந்து அவர் அவ்வளோ பிரச்சாரம் பண்ணார். ஆனால் 7 இடங்களும் பாஜக ஜெயிச்சு. ஆமாம், அதே இப்போ ஆச்சரியமாக இருக்கு எனக்கு அது ஆச்சரியமாக இருக்குது. 7க்கு 7 ஜெயிச்சது. இவ்வளவு இருந்து இவ்வளோ பெரிய ஸ்வீப்பாக எல்லாரும் ராகுல் காந்தி மேலே ஒரு பெரிய இருக்கும்போது நம்ம வந்து மோடி தேர்தல் கமிஷன் சந்தேகப்பட வேண்டியது. நான் சொல்கிறது அதில் 4க்கு 3 சொல்லிருக்கலாம், மாட்டிக்கிற மாதிரி செஞ்சுட்டாங்களோன்னு நினச்சேன் நான். என்னன்னா இல்லை சார், தமிழ்நாட்டுக்கு பொருந்தது அது கண்டிப்பாக பொருந்தும். ஆனால் ஆட்சி தேர்தல் நடத்தினது யாரு? அவங்க தான். அப்புறம் எப்படி நீங்கள் பொருந்தும்? இது பிரேமலதா சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க நீங்கள். தமிழ்நாட்டில் போயிட்டாங்கன்னு ஏங்க, தேர்தல் நடத்துறது அவங்க. முதல்ல இருந்து நம்ம அதை குறைய சொல்லிக்கிட்டே இருக்கோம். தேர்தல் கமிஷன் தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு 3 நாள் முன்னாடி தேர்தல் கமிஷன் ராஜினாமா பண்ணது இப்போ தானே முதல் தடவை. அப்புறம் தானே அவசரம் அடுத்த நாள் போட்டாங்க. அந்த தேர்தல் கமிஷன் ஏன் ராஜினாமா பண்ணாரு? அறிவிக்கிற 3 நாள் முன்னாடி என்ன ப்ரெஷர் இருந்துச்சு அவருக்கு? எதை பண்ண மறுத்து போனார் அல்லது எதை பண்ண விரும்பாமல் போனார்? இத்தனை இருக்கு இல்லையா? நான் சொல்கிறது முடிஞ்சிருச்சு. அந்த தேர்தல் அதெல்லாம் சந்திச்சோம், அது முடிஞ்சிருச்சு. அது ஆனால் இதை போல விஷயங்கள் ஆச்சரியப்படுத்துதுன்னு சொல்கிறேன். இப்போ 2019 நான் உங்ககிட்ட பேட்டி எடுத்தபோது நீங்கள் சொன்னீங்க நம்மளுடைய குரல் அங்கே வந்து ஒலிக்கும் அப்படிலாம் சொன்னீங்க. ஆனால் அது பெரிய அளவில் அது இருந்துச்சான்னு தெரியல. எல்லா சட்டங்களும் நிறைவேறிச்சு, பல போராட்டங்களை இந்தியா சந்திச்சுது. இப்போ இந்த தேர்தல் முடிவுகள் எதை உணர்த்துதுன்னு நினைக்கிறேன்? அதே தான் சொல்லுவோம். அது எப்படி அவங்க விரும்பின செய்ய முடியாது. இப்போ நீங்கள் திரும்ப திரும்ப இவங்க எல்லாரும் ஒன்று சொல்கிறாங்க, நீங்கள் 40 பேர் ஜெயிச்சு என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் 40 பேர் ஜெயிச்சு என்ன பண்ண போகிறீங்க. அது வந்து ஒரு அடிப்படை அரசியலமைப்புக்கு எதிராக இல்லையா? டபுள் இன்ஜின் சர்க்கார் இருந்தாங்க. இப்போ நீங்கள் நம்ம 534 ஒருத்தர் ஜெயிச்சுட்டா இந்த நாடு சுபிட்சமாயிருமா? 5 வருஷத்தில் 534 ஒரே ஆள் ஜெயிச்சிட்டா இருப்பா, எல்லாமே அவர் தான்ப்பா, என்ன ஆகும்? இந்த நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, எழுதிய அம்பேத்கர் முதல்ல என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஜனநாயக முறையில் மிக முக்கியம் எதுனா எதிர்கட்சி தான் ரொம்ப முக்கியம். எதிர்கட்சி வலுவாக இருக்க இந்த ஜனநாயக முறை மிக சரியாக இருக்கும், இந்த பாராளுமன்ற முறை மிக சரியாக இருக்குன்னு. போனதை விட இதில் வலுவாக இருக்கா எதிர்கட்சி? இல்லையா? இருக்கும்போது கேட்கும்ல. போனது எதிர்கட்சி குறைஞ்சிருக்கும்போது இந்த 40 பேர் குரல் கேட்டதை விட இந்த கூட சத்தமாக கேட்கும்ல, இன்னும் சத்தமாக கேட்கும்ல. நான் என்ன சொல்கிறேன், நம்ம ஒவ்வொரு தடவையுமே நம்ம பொதுவாக நாட்டு நலன் கருதி ஒன்று பேசுகிறோம், சரியா? நான் சொல்கிறது தமிழ்நாட்டு எம்பிக்கள், இந்த திராவிட முன்னேற்ற நாட்டு நலன் கருதி தான் எல்லாத்தையும் பேசுகிறாங்க. அப்படி பேச போகும் பொழுது அங்கே ஆட்சியில் நம்ம இல்லைங்கிறக்கா என்ன செய்ய முடியும்? அடுத்த தடவை மறுபடியும் அதே 40 ஜெயிச்சு இதே குரல் இந்த சத்தமாக தான் பேச முடியும். நாட்டை விட்ட போக முடியும், நம்ம விட்டு போக முடியாதுல்ல. நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் நினைச்சது நடக்கல. இந்த தேர்தலில் 350 ஜெயிச்சிட்டாங்க அவங்க, சரியா? நம்ம 40 ஜெயிச்சிட்டோம். அவர்கள் அதே 350 அவங்க நினச்சி 350 ஜெயிச்சிட்டாங்க, 400 ஜெயிச்சிட்டாங்க, நம்ம 40 ஜெயிச்சிட்டோம். ஒன்றும் பண்ண முடியாது தானே? ஒன்றும் பண்ண முடியாது தானே? ஆனால் என்ன செய்வோம், நம்ம பேசிகிட்டே இருப்போம், சட்டையை பிடிச்சி இழுப்போம்ல, அவனை செய்யாதப்போம்ல. அதை யார் வெளியே வந்து மக்கள்கிட்ட சொல்லுவா? பாராளுமன்றத்தில் நடந்து யார் சார் சொல்லுவா இதை செய்ய விடலைங்கன்னு, இதை பேச விடலைங்கன்னு, இப்படி ஒரு திட்டத்தை பண்ணுறாங்க உள்ள உட்காந்துக்கிட்டு? யார் சொல்கிறது? அந்த 400 சொல்லும், இந்த 40 தானே வெளியே சொல்லும், எதிர்கட்சி தான் சொல்லுவாங்க. எதிர்கட்சி சொல்லும். குறைஞ்சபட்சம் எனக்கு தெரியணும்ல, நான் வெளியே உட்காந்துருக்கவனுக்கு நான் ஒரு ஆள் அனுப்புறேங்க 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில், அவர் தானே வந்து சொல்லணும் வெளியே. ஆனால் இப்போ நீங்கள் நினைச்சது நடக்கலன்னும் போது அதையும் ஒரு கொண்டாட்ட மனநிலையோட எப்படி பார்க்குறீங்க? அவங்க நினைச்சது நடக்காதுல்ல, அவங்க நினைச்சது நடக்காதுல்ல. நான் நன்மை நினைக்கிறேன், நினைச்சது நடக்கலையோ இல்லையோ, நான் நன்மை நினைக்கிறேன் நடக்கல. ஆனா அவன் தீமை நினைக்கிறான், அது நடக்கல. தீமையை தடுத்தது முக்கியமா, நன்மை நடக்கிறவில்லை வருத்தப்படுறது முக்கியமா? தீமையை தடுக்கிறது முக்கியம். மறுபடியும் எப்படி நாடை உருவாக்குவீங்க? நீங்க கடைசியில் போக போக உங்களுடைய பிரச்சாரத்துல நம்முடைய பிரதமர் நேரடியாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சார் சார். ஊடுருவல்காரர்கள் நேரடியாக தமிழர்களுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சாரு.
நேரடியாக பேச ஆரம்பிச்சார்கள். ஒன்னொன்னையும் நீங்கள் நினச்சி பாருங்க, யாராவது ஒருத்தர் சொல்லுவாராங்க நான் வந்து அவதாரம்னு யாராவது பேசுவாங்களாங்க? எனக்கெல்லாம் என்ன வருத்தம்னா, இப்போ இந்த ராமர் கோயில் 40% தான் கட்டி முடிச்சிருக்கு. ராமர் வாக்கு வாங்கி சேர்க்கலை, கொண்டு வந்து கோயிலை கைவிட்டு போகிறாங்க. இப்ப நம்ம எல்லாம் சேர்ந்து அந்த கோயிலை நீங்க வேற அந்த ட்ரஸ்டா கட்ட போகுது. எனக்கு தெரிஞ்சு அரசுக்கும் அதுக்கு சம்மந்தம் இருக்கா? இந்த கோயிலை கட்டி முடிச்சா விட போறாங்க. பாலராமராவே இருக்க போறாரு. இப்ப நான் நிஜமாவே சொல்றேன், இந்த ராமர் கோயிலை கூட கட்டி முடிக்குன்னு சொல்லணும். ஏன்னா ராமர் தான் நமக்கு வந்து உத்தரப்பிரதேச கூட சீட்டை சேர்த்திருக்காரு, இத்தனை சீட்டை இல்லையா? நான் அதை தாங்க சொல்றேன். அதான் இப்ப நீங்க கேட்டீங்கல்ல, 40 என்ன செய்ய போறாங்க, இது என்ன செய்ய போறாங்க, 99 100 என்ன செய்ய போகுதுன்னு, இதை தடுக்கும், இந்த வேலையை செய்யும் இல்லையா? அது மாதிரி தீமை நடக்காமல் நினச்சி நடந்துக்க வேண்டியதான். இன்றைக்கி நமக்கு இருக்க ஒரே பெரிய சந்தோஷம் அதானே. இவர்கள் நினச்ச மாதிரி எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு அச்சம் வந்துருச்சுல்ல, நாள் நெருங்க என்ன செய்ய போகிறாங்களோ அவங்கன்னு இல்லையா? அப்படியும் அந்த அச்சம் இனிமேல் இல்லாமல் இருக்குங்கிறது இருக்கு இல்லையா? அவர்களுக்கு வேற ஒரு வேலை இருக்குல்ல, அது பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கும்ல. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைச்சு நின்றுருந்தாங்கன்னா இன்னும் திமுகவுக்கு சவாலாக இருந்திருக்கும் அப்படின்னு தமிழிசை சொல்கிறாங்க. அடுத்த ரவுண்ட் இல்லைங்க, என்ன தேர்தல் இதுதான் கடைசி தேர்தலா? நீங்கள் 400 சீட்டு ஜெயிச்சிருந்தாலும் கடைசி தேர்தல். இனிமேல் இந்தியாவில் தேர்தல் நடக்கும், நில்லுங்க. இன்னும் 2 வருஷத்துல 2 வருஷத்தில் வந்துடும் தேர்தல். நல்லா நில்லுங்க. யாருன்னா சார் நீங்கள் நில்லுங்க சார். நின்னதுக்கப்புறம் சொல்லுங்க சார். ஏற்கனவே சேர்ந்து நின்னீங்க, அதனால தான் தோத்தம். நீங்கள் அப்போ இந்த பிரிஞ்சு நின்னீங்க, பிரிஞ்சுனாலும் தோத்தம். என்னடா சேர்ந்து நின்னாலும் தோத்தம்ங்கிறீங்க, பிரிஞ்சு நின்னாலும் தோத்தம்ங்கிறீங்க. என்ன தாண்டா செய்யணும்? இப்போ என்னதான் செய்யணும்? போனதும் சேர்ந்து நின்னீங்கல்ல, தோத்தீங்கல்ல, என்ன சொன்னீங்க? சேர்ந்ததெல்லாம் தோத்தோம். நீ இந்த தடவை என்ன செஞ்சீங்க? பிரிஞ்சு நின்னீங்க, தோத்தீங்கல்ல. இப்போ என்ன சொல்றீங்க? சேர்ந்துட்டா தோத்தோங்கிறீங்க, பிரிஞ்சு தோத்தோங்கிறீங்க. என்னப்பா அது? இப்போ அடுத்த என்ன செய்ய போறீங்க? சேர போறீங்களா, பிரிய போறீங்களா? ஒரே வெற்றி முகமாவே இருக்கிறதுன்றதும் ஜனநாயகத்துக்கு நல்லது நினைக்கிறேன். இல்ல, அந்த வெற்றி முகம் எவ்வளவு ஒழுங்காக வேலை செய்து வெற்றி முகமாக இருப்பது என்பது தொடர்ந்து கண்டினியூஸா இருக்கிறவர்கள் என்ன செய்கிறாங்க, வெற்றி பெற்ற பிறகு அவர்கள் என்ன செய்கிறார்கள், வெற்றி பெற்ற பிறகு என்ன பேசுகிறார்கள், அது ரொம்ப முக்கியம். அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் 10 ஆண்டு காலம் கழித்து ஆட்சிக்கு வருகிறது. சரியா? நாங்கள் எல்லா ஜாதகம் பார்த்துட்டோம். ஸ்டாலின் கட்டத்தில் வந்து முதல்வர் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு எல்லாரும் பேசியாச்சு. சரியா? ஓகேவா? அப்படி இருந்த காலகட்டத்தில் ஒருத்தர் ஜெயிச்சு வர்றாரு, வந்து பதவி ஏற்றுக்கிறாரு. முத்துவேல் கருணாநிதி பதவி ஏற்றுட்ட அப்புறம் முதல் பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் சொன்னது என்ன? நாங்கள் வந்து ஓட்டு போடாதவர்களுக்கும் வேலை செய்யணும்னு சொன்னாரா? எனக்கு யார் வாக்களிக்கலையோ அவர்களும் சேர்த்து வேலை செஞ்சு அடுத்த தடவை அவர்கள் வாக்களிக்கும்படி பார்த்துக்கொள்ளும்னு சொன்னார். கரெக்டாக? நீங்கள் தோத்துருக்கீங்க இத்தனை பேர், சபிக்கிறீங்க அவ்வளோ பேர் மக்களை. தமிழ்நாட்டில் ஆமாம், தமிழ் சொல்கிறாங்க. தென் சென்னை ஒரு சிறந்த வேட்பாளரை இழந்து விட்டது, தவறான ஆளை தேர்ந்தெடுத்துருச்சு. ஐயோ, இப்படி நீங்கள் பேசி தான் உங்களை குழியில் தள்ளுறாங்க. உடனே மக்களுக்கு சாபம் வருது, நீங்களாம் உருப்படவே மாட்டேன் அப்படின்னு. அதுதான் இதை சொல்லிவிட்டு அது நல்லா மக்கள் நினைப்பாங்க உங்களை. எப்போ பார்த்தாலும் ஓட்டு போடாதவன்னு திட்டுறதே வேலைங்க. அப்போ எதுக்கு சொல்ல ஒன்றுமே தப்பு இல்லை. எனக்கு அந்த வகையில் எனக்கு வந்து தமிழிசை சுதந்திரம் பிடிச்சிருக்கு. ஏன்னா நிர்மலா சீதாராமன் போல எங்கிட்ட பணம் இல்லை, எங்கிட்ட மனம் இல்லை, எங்கிட்ட குணம் இல்லைன்னு 3 ரோசஸ் மாதிரி என்னத்தையாவது சொல்லாமல் ஒரு தேர்தல்னு அறிவிச்சோன்னு அதை விட்டுட்டு இருந்தாங்க. அது பதவி காலம் முடிய போகுதுன்னு வச்சுக்கங்களேன். முடியுதோ முடியலையோ வந்தாங்கல்ல, நேரடியாக வந்து நின்னாங்க. அது அவங்க சந்திக்கிற 6வது தோல்வி இது. தமிழிசை சவுந்தரராஜன் சந்திக்கிற 6வது தோல்வி இது. இதுக்கு முன்னாடி 5 தடவை தோற்றுருக்காங்க. சட்டமன்றம், நாடாளுமன்றம் எல்லாத்துலேயும் சேர்த்து ராதாபுரம் தொடங்கி விருகம்பாக்கம் வரையும் தோற்றுருக்காங்க அவங்க. ஆனால் அவர்களை பற்றி கவலைப்படவே இல்லை. அது நல்லது தான், அது ஒரு சிறந்த குணம் தான். தோல்வி கண்டு துவளாத மனம் இருக்குல்ல, பரவாயில்ல, நான் மறுபடியும் வர்றேன். அவங்களுக்கு இல்லை, அவங்களுக்கு என்ன காரணம்? தமிழிசைக்கு என்ன? நான் தமிழிசை 2 விஷயம் எனக்கு, அதாவது இதை போல பாரதிய ஜனதா கட்சியை போல மற்றவர்களைப் போல மக்களை குறை சொல்வது, அவர்கள் அளவுக்கு ஆணவம் இல்லாட்டாலும் அவசரப்பட்ட ஆணவத்தை வெளிப்படுறது அதெல்லாம் இருக்குது. ஆனால் தமிழிசை சவுந்தரராஜன் இப்பவும் பார்த்தீங்கன்னா நேரடியாக எதிர்கட்சியின் மேலே ஒரு வெறுப்பு அரசியல் அவங்க பேசுனதே இல்லை. நீங்கள் வன்மம் கக்குனதே கிடையாது அவங்க. கரெக்டாக? இவங்க பாரதிய ஜனதா கட்சி நம்புகிற பிளவு அரசியலை பெரும்பாலும் பேசுனதில்லை. பேசுவாங்க, பெரும்பான்மையாக பேசுனதில்லை. இவரோட கம்பேர் பண்ணும்போது அவங்க பெட்ரு. ஆனால் வாஜ்பாய் சொல்கிற மாதிரி ரைட் மேன் ஆன் த ராங் பார்ட்டி அப்படின்னு சொல்கிறது சரியான எனக்கு கேட்டிங்கன்னா நான் அப்படி சொல்ல மாட்டேன். நீங்கள் ராங் பார்ட்டியில் இருந்தால் ராங் தான். அது சில அவங்க ஒத்துக்கிறாங்க. நான் சொல்கிறது, நீங்கள் இப்போ தமிழிசை சுதந்திரத்தை பொறுத்தளவில் அது ஒரு வெட்கப்படலை அவங்க. அதனால என்ன இருக்குது? நீங்கள் இன்னொன்று எனக்கு ரொம்ப தமிழிசை சுதந்திரம் பிடிச்சது, அவர்களை பொதுவாக எதிர்கட்சியினர் குறை சொல்லுவாங்க, உருவ கேலி பண்ணுவாங்க. தமிழிசை சவுந்தரராஜனை அவர்கள்
சித்தாந்தத்தை நம்புகிற பத்திரிகைகளே குறை சொன்னன, கேலி சித்திரம் போட்டாங்க. ஆனால் அவங்க அதை பற்றி கவலைப்படவே இல்லை. அதனால என்ன இருக்குது, அவன் அப்படி தான் சொல்லுவான் இல்லையா, அப்படி சொல்கிறது இல்லையா, அதெல்லாம் ஒரு உயர்ந்த குணம் தான். நான் சொல்கிறது எல்லாமே நம்ம இடதுகை வீச்சா ஒதுக்க வேண்டியதில்லை. ஆனால் தமிழிசை சவுந்தரராஜன் தேர்தலில் வெல்ல வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுவீங்களா கேட்டால் வேலை ஆசைப்பட மாட்டேன். தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க சரியான ஆளாக இருக்கலாம், அவங்க இருக்கிற கட்சி தப்பான கட்சி, அந்த கட்சியுடைய நம்பரில் தான் ஒரு நம்பர் கூடு இவங்க ஜெயிச்சாங்கன்னா, இவங்க ஜெயிக்கக்கூடாது. பாஜக ஒரு நான் பிராமின் பார்ட்டியா கூட வந்துடக்கூடும் அப்படின்லாம் தேர்தல் சமயத்தில் பேசப்பட்டது. ஏன்னா பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை, அண்ணாமலை, எல்முருகன் இப்படி வந்து நான் பிராமின்ஸ் அதிகமாக இருக்காங்க, அவங்கள தான் முன்னிறுத்துறாங்க அப்படின்னு. அப்படி இருந்துமே அது ஒரு பின்னடைவு தான் சந்திச்சிருக்கு. அதாவது சார், நீங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி என்பது ஆர்எஸ்எஸ் உடைய பொலிட்டிக்கல் விங், அதை முதல்ல கிளியராக புரிஞ்சுக்கணும். அதில் வேலைக்கு 5-6 பேர் வச்சுருக்காங்க. வேலைக்கு வைக்கிற ஆளை இங்கே தமிழ்நாட்டில் பிராமண எதிர்ப்பு அல்லது பிராமண ஆதரவு ஈடுபடாதுங்கிறதுனால ஒரு வேளை அப்படி நிப்பாட்டக்கூடும் வரிசையில், சரியா? ஆனால் இவர்கள் விரும்பினது நடக்குமான்னு நடக்காது. நீங்கள் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தொடர்ச்சியாக இங்கே கட்சிக்கு பணி செஞ்சுட்டே இருந்தாங்களா? அவங்க ஏதோ மருத்துவ பிரிவில் இதில் ஆரம்பித்தாங்க அவங்களுடைய பொலிட்டிக்கல் கேரியரை. அதில் ஆரம்பித்து வரிசையாக வந்து இணைச் செயலாளர் அப்புறம் இருந்து தலைவராக வந்து முடித்து இங்கே ஒன்றுமே வாக்கு அரசியல் ஒன்றும் வாங்க முடியலைங்கும் போது அவர்கள் பெற்ற பதவி என்ன? கௌரவம். வாக்கு அரசியலுக்கே வராத, எந்த வேலையும் பார்க்காத நிர்மலா சீதாராமன் பெற்ற பதவி என்ன? நிதியமைச்சர். ஏன் மருத்துவத்துறை அமைச்சர் அங்கே அக்கா கூடாதா? டாக்டர்ல இல்லைங்க, ஏங்க இதுவரை ஆக்கலை? யார் ஆக்கினதுக்கப்புறம் ஆக்குறீங்க? ஆக்கினா நல்லது தான். நான் சொல்கிறேன், அந்த இடத்தை இவர் அடையவே முடியாதுங்க. நீங்கள் அப்போ அந்த நீங்கள் சொன்ன ஒரு வேலையா அப்படி கூட வச்சுக்கீங்களேன். அந்த அண்ணாமலை 4 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு கோவையில். எவ்வளோ லட்சம் தோத்துருக்காரு? லீடிங்க 1,12,000 1,12,000 நினைக்கிறீங்க? தோத்துட்டாரா? என்ன சொன்னார்? திமுக டெபாசிட் வாங்காதுன்னு சொன்னார். போய் அவரை கேளுங்க, என்னையே கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. என்ன எப்போ பார்த்தாலும் எல்லா கேட்டு எங்களே கேட்குறீங்க? அவரை கேளுங்க, அவர் தானே கேட்கணும். நீங்கள் குறிச்சு வச்சுக்கன்னாரு. மூணாவது ரவுண்டில் தெரிஞ்சிரும்னாரு. ரோட்ல ஒரு ஆட்டை வெட்டுறீங்களே, முடிஞ்சா என்னை தொட்டு பாருங்க. முடிஞ்சா என்னை தொட்டு பாருங்க அவர் சொல்லலை. முடிஞ்சா என்னை தொட்டு பாருங்க சொன்னார் அவர். நீங்கள் வந்து ஆட்டை வெட்டாதீங்க, அதுக்கு பதிலாக நான் இங்கே கோயம்புத்தூர்லேயே தான் இருக்கேன் அப்படின்னாரு. ஆமாம், இது ஆடு வெட்டுற கதை எங்கே ஆரம்பிச்சிச்சு? மட்டன் பிரியாணின்னு சொன்னார்ல, அதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க? இதை நீங்கள் அன்னைக்குள்ள சொல்லியிருக்கணும். டிஆர்பி ராஜா சொன்னார்ல, டிஆர்பி ராஜா சொன்ன அன்றைக்கி ஆகா கோயம்புத்தூரில் ஒரு இப்போ தான் வந்துச்சு, யார் நிற்க போகிறாங்கன்னு. அப்போ பேர் குறிப்பில் அவர் யார் நிற்க போகிறான்னு வந்திருக்கு. சரி, இந்த தடவை வந்து மட்டன் பிரியாணி போட்டுற வேண்டியதான் அப்படின்னாரு அவர். சரியா? அப்போ நீங்கள் அன்னைக்கே சொல்லியிருக்கணும். பார்ப்போம் அப்படி கூச்சு வச்சுக்கோங்க. என்னென்ன பேச்சு, அதான் நான் சொல்கிறேன் கேளுங்க, எல்லாருமே தேர்தலுக்காக பேசுவது தான். ஆனால் குறிச்சு வச்சுக்கங்கிறது இப்போ குறிச்சு வச்சுருக்கேனே, ஒரு கோயில் நோட்டு பூரா இருக்குது, என்ன செய்யுது? மறுபடியும் நேற்று தான் ஆரம்பிச்சார், மறுபடியும் குறிச்சு வச்சுக்கின்ற. அதெல்லாம் பழசு. நீங்கள் 2024க்கு முன்னாடி 24 தேர்தலுக்கு முன் 24 தேர்தலுக்கு பின் ஒன்று நடந்திருக்கு. நேற்று குறிச்சு வச்சுக்கின்றார். 2026 தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி. நீங்கள் குறிச்சு வச்சுக்க. ஏற்கனவே ஒரு கோயில் நோட்டு பூரா குறிச்சு வச்சுருக்கோம், திருப்பி இன்னொரு புது நோட்டு வாங்கி குறிக்கிறதா? எவ்வளோ குறிக்கிறது? 11% ஓட்டு பிஜேபி வாங்கியிருக்காங்க. நல்லா 11% ஆக்குனதில் நேரடியான பிஜேபி கேண்டிடேட் எத்தனை பேர்? பாரிவேந்தர் எவ்வளோ வாங்கியிருக்காரு? நீங்கள் பணக்காரர்கள் 6-7 பேரை பிடிச்சி நிப்பாட்டிங்களே, அதாங்க சார். தாமரை நின்னாரு, அவரெல்லாம் எவ்வளோ வாங்கியிருக்காரு? அவர் மொழி அடுத்தவன் நிற்பாரா? நீங்கள் அவருடைய விதை நினச்சி பாருங்கள். பாரிவேந்தர் வந்து ஊரெல்லாம் நல்லது பண்ணியிருக்காரு, எவ்வளோ பேரை படிக்க வச்சுருக்காரு. அவர் செய்யாத தான தர்மமே கிடையாது. அந்த தொகுதியே அவரால் தான் வளம் பெற்றுச்சு. வந்து எல்லாமே சொந்த பணம் அப்படின்னு பேசின ஆட்கள் போன தேர்தலில் 4.5 லட்சம் ஓட்டில் ஜெயிச்சவர் ஏன் சார் இந்த தேர்தலில் 4.5 லட்சம் ஓட்டு தோக்குறாரு? அதே வாக்கு வித்தியாசத்தில் ஒரு தோப்பாரா? நான் இங்கே பாருங்க, நான் சொல்ல கேளுங்க. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அவர்கள் திரும்ப எப்படி இன்னைக்கு உத்தரப்பிரதேசில் எனக்கு புரியுதோ, இது தமிழ்நாட்டுக்கு புரிஞ்சு 50 வருஷம் ஆயிடுச்சு. நீங்கள் சொல்கிறது எல்லாமும் கவனத்தில் கொள்ள வேண்டியது. ஏன் உத்தரப்பிரதேசில் ஏங்க தோத்தாங்க? கூட்டணி தான் காரணம். ராமர் கோயிலை சுற்றி இருக்க தொகுதியில் கூட தோத்த காரணம் என்ன? கூட்டணியா? அகிலேஷ் ராகுல் கூட்டணி அவங்க வேலை செஞ்சுருக்காங்க. ராமர் கோயிலை சுற்றி இருக்க பொதுமக்களை பூரா நீங்கள் துன்பப்படுத்தினது. கோயில் கட்டுறோங்கிற பேரில் அந்த சுற்றி இருக்க 6 தொகுதியிலையும் அவங்கள பாடாப்படுத்தியிருக்கீங்க. அவன்கிட்ட இடத்த பிடுங்கிருக்கீங்க. என்னெல்லாம் இனிமேல் தெரிய வரும்னு தெரில. இடத்த பிடுங்கிருக்கீங்க, அவனை வாழ விடாமல் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஒருத்தன் நிம்மதி இழந்திருக்கான் ராமர் உள்ள வந்ததுனால. யார்? ராமரை கும்பிட்றவன். நிம்மதி இல்லாட்டினா எப்படிங்க சுற்றி வர அவ்வளோ பேர் எப்படி ஓட்டு போடுவான்?
ராமர் வந்து லட்சுமணன் நடித்தோம் மோடி சாப்பிட விடுவாங்க. இந்த அயோத்தி மக்கள் துரோகமே தான் பண்ணுவாங்க எப்போ பார்த்தாலும். ஏதோ இவர் அந்த அயோத்தியில் பொறுத்த ஒரு மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. எனக்கு அது வந்து அகிலேஷுடைய மூவ் வந்து எனக்கு ரொம்ப என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா, தைரியமாக அங்கே கொண்டு போய் இவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அந்த கருத்துக்கு நேர்மாறாக இருக்கிற ஒரு ஆள் நிப்பாட்டினார். இங்கே மனிதர்கள் எப்பொழுதுமே ஒரு வாக்காளர் என்ன விரும்புவோம் அப்படின்னா, நீங்கள் நான் ரொம்ப நாள் சொல்கிறேன், அடிக்கடி சொல்கிறேன், அதை தங்களால் மூலமாக வாக்குகளின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தங்களுக்கு நன்மை செய்யணும்னு யாருமே நினைக்கிறதில்ல. விருப்பம் அதுதான், எனக்கு நன்மை செய்யணும், ஆனால் எனக்கு தீமை செஞ்சிடாத, என்னை தொந்தரவு பண்ணிடாத முதல்ல. அது ரொம்ப முக்கியம். தொந்தரவு பண்ணாமல் வந்து அவனை ஜெயிக்க வச்சிருப்பாங்க. அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, என்ன தொகுதிக்கு ஒன்றுமே பண்ணல, ஆமாம் ஒன்றும் கேடும் பண்ணல. நீங்கள் எடுத்து பாருங்கள், எடுத்து ஜெயிக்கிற எம்எல்ஏக்கள் எம்பிக்கள்கிட்ட முதல்ல வந்து தொகுதி மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, நான் சொல்கிறத கேட்கணும், அவர் அணுகிற தூரத்தில் இருக்கணும், அதில் நடக்கணுங்கிறத முக்கியம். தொகுதி முன்னேறணும், எல்லா திட்டங்களும் வந்து சேரணும். ஆனால் ஒரு சராசரி வாக்காளன் கடைசி தேர்தலால் என்ன நினைப்பான்னா, அவனால் நமக்கு ஒன்றும் துன்பம் இல்லை இல்லையா, விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படித்தான் கம்பேரிசனுக்கு வந்துடுவான். இல்லை அப்படி இல்லை இருப்பா, அந்த காலத்துலேருந்தே சொல்கிறேன். நீங்கள் வந்து முதல்ல தேர்தல் வந்த காலத்தில் வந்து என்ன நினைப்பான்னா, முதல்ல மனுஷனே அதாங்க நினைப்பான், சக மனுஷன். பக்கத்து வீட்டுக்காரன் உங்களுக்கு நன்மை செய்யலைன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, கூடவே இருப்பாங்க. ஆனால் அவன் தீமை செஞ்சிடக்கூடாது, உங்களை துன்பப்படுத்திடக்கூடாது. இப்போ ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டு வாசல் உட்காந்து போகும்போது வரும்போதெல்லாம் உங்களுக்கு முறைச்சி பார்த்துட்டே தான் வச்சுக்கோங்க. அவன் ஒன்றுமே செய்யலை, உங்களை அடிக்கலை, ஒன்றும் பண்ணலை, ஆனால் போகும்போது வரும்போது உங்களுக்கு ஒத்து பார்த்துட்டே இருக்கான்னு என்ன சொல்லுவீங்க? என்ன போகும்போது ஒத்து பார்த்துட்டே இருக்கேன்னு அப்படின்னு புரியுதா உங்களுக்கு? அதுக்கு மேலே வீட்டுக்குள்ளே இருந்தாலும் உங்களுக்கு அவன் பக்கத்தில் இருக்காரு தொந்தரவு இல்லாதவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இயல்பே மனித மனம் அதுதான் விரும்பும், ஒருத்தர் வந்து தொந்தரவு பண்ணிக்காதுங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் என்பது, அவர்கள் நம்புவது என்பது தொந்தரவு பண்ணுறது பக்கத்தில் இருக்கவன. இப்போ நாடாளுமன்றத்தில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சட்டை பிடிச்சி சண்டை போடுவோம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? திமுக எம்பிக்கள் 22 பேர் இருக்காங்க, திமுக கூட்டணி தமிழ்நாட்டு எம்பிக்கள் 40 பேர் இருக்காங்க. இப்போ நீட் விலக்கு வந்துருமா? இல்லைங்க, அதெல்லாம் வரணும். நீட் லட்சணம் என்னென்னு இப்போ தெரிஞ்சு அவங்களுக்கு ஆட்சி அதாவது இத்தனை ஆண்டு காலம் அந்த நீட்டை புத்தி 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 வச்சுருந்தீங்க. ஆட்சி மாறி அடுத்த ஆட்சி அமைக்க போகிறீங்க, அதுக்குள்ளே இந்த நீட்டில் அத்தனை குழப்பம் வெளியே வருது. ஒரே ரோல் நம்பரில் 13 பேர் அடுத்தடுத்த மார்க் வாங்குறாங்க. நீங்கள் மார்க்கு 4ஆல் தான் கழிவிடணும். அதில் ஒரு கொஸ்டின் எழுதுனா 4ல் கழிவிடணும். சம்மந்தம் இல்லாத ஒரு மார்க் வாங்குறாங்க. 93, 96, 1, 97 எப்படி வருது? இதெல்லாம் டிவிசிபிள் இல்லை. அதுதான் சார் சொல்கிறேன், இதை கேடு சொல்லிக்கிட்டே இருக்கோம் ரொம்ப நாளாக. அதை நோக்கி தான் நகர்த்தணும். காங்கிரஸ் கட்சி வந்து விரும்பிய மாநிலங்கள் வைத்துக்கொள்ளலாம்னு சொன்னுச்சு. முதல்ல இன்னொன்று, நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் யார் ஆட்சி அமைக்கப் போகிறார் என்பது தெரியவில்லை. சரியா? இல்லை அல்ல, உறுதியாக பேசுகிறாங்க. காங்கிரஸ் அந்த உறுதியான இடத்துக்கு வரமாட்டேங்கிறாங்க, பேசாமல் காத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன செய்கிறதுன்னு, எவ்வளோ நாள் இருப்பாங்கன்னு தெரியாது. 5 வருஷம் என்னை கேட்டால் நீண்ட நாள் இருந்துட்டவங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? ஆனால் இந்த குரல்கள் எல்லாம் நம்ம விரும்பினதெல்லாம் நடக்கணும் தான். இப்போ இந்த தடவை வாய்ப்பு நடக்காது, உடனே நடக்காது. ஆனால் இப்போ பாஜக கூட கூட்டணி வைத்து வென்றிருக்கிற நிதிஷ்குமாரோ சந்திரபாபு நாயுடு இந்தியா கூட்டணிக்கு அழைக்கிறது இருக்குல்ல, அது ஜனநாயகமா? அவர் இங்கேருந்து போனவர் தானே, இங்கேருந்து போனவர் தானே அவர் என்ன கேட்டார்? இருங்க சார், சந்திரபாபு நாயுடைய கோரிக்கை என்ன சார்? தேர்தலில் மொத்தம் என்ன சார் கோரிக்கை? என்ன சார்? ஆந்திராவுக்கு தனி ஸ்பெஷல் அந்தஸ்து கொடுக்கணுங்கிறது தான். ஸ்பெஷல் அந்தஸ்து கொடுக்கணுங்கிறது அதை நாங்கள் கொடுக்குறோம், எங்களுக்கு அந்த நாட்டு அக்கறை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இதில் என்ன தப்பு இருக்குது? வரன்னு சொல்லலை. அதாவது இதுவரையும் மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா கட்சி பண்ணது சரியா? இன்றைக்கி ஏன் தோற்றிங்க தேர்தலில்? நீங்கள் இந்த மகாராஷ்டிராவில் கொஞ்சமாக பண்ணீங்க, நீங்கள் இப்போ மட்டும் நினைக்கிறீங்கல்ல, அப்படிலாம் நடந்துட மாட்டாங்க பாரதிய ஜனதா கட்சி. நல்லவர்களை போல் சந்திரபாபு நாயுடுக்கும் அது தெரியும், நிதிஷ்குமாருக்கும் அது தெரியும், கூட்டணியில் இருக்கவங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இவங்க யாருன்னு கேட்குறேன். இல்லை உடையும் சொல்லலை, யாரை வேணால் உடைச்சி யாரை வேணாலும் சேர்ப்பாங்க இவங்க இல்லையா? இது சேர்த்துருக்காங்கல்ல, இது வரையும் அதானே செஞ்சுருக்காங்க. அதனால் எதையும் அவர்கள் செய்யக்கூடும், நமக்கு தெரியாது. அதனால் சும்மா வேடிக்கை பார்ப்போம். இப்போதைக்கு என்ன அப்படின்னா, பொழைச்சிட்டோம் நம்ம, ரைட்டு. இனிமேல் உடம்பெல்லாம் தேத்தணும், வலுவாகணும், சண்டை போடுறதுக்கு இன்னும் தயாராகணும், அதெல்லாம் பண்ணுவோம். முதல்ல பொழைச்சிட்டோம், உயிரோடு இருக்கோங்கிற பெரிய சந்தோஷம் இல்லையா? நன்றி, மிக்க நன்றி.